கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உங்களோடு இருக்கிறேன். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிறைவேறினாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது. என் வாக்குத்தத்தங்கள் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆறுகளிலே நடக்கிற பொழுது அந்த தண்ணீர் உன்னை சேதப்படுத்தாதபடி, நெருப்புகளை தாண்டி வரும்படியான வல்லமைகளையும் சோதனைகளையும் போராட்டங்களையும் கடந்து வரும்படியான ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் பலனையும் கொடுக்கிற கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையிலே விழுந்து போகாதபடி தான் முதல் பெயர்செபா வரைக்கும் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக சாமுவேலை கர்த்தர் உயர்த்தியதுக்கு காரணம் கர்த்தர் அவனோடு இருந்தார். முதலாவது. இரண்டாவது, சாமுவேலுடைய கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறது. கர்த்தர் மேல் வைராக்கியம், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு அனுபவம். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிற அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற, தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிற, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நடக்கிற ஒரு உன்னத அனுபவம் தாழ்மை. சுய சித்தம் இல்லாமல் தேவ சித்தத்தை, தேவன் சொல்லுகிற காரியங்களை மாத்திரமே தன்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுகிற ஒரு அனுபவம் சாமுவேலிடத்தில் இருந்தது. நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்காக வழக்காடுவேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிற கர்த்தர் இதோ இந்த கால வேளையில் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாள் முழுவதும் நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பிக்கிற பொழுது உங்களோடு கூட அவர் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது, அவருடைய ஆளுகை உங்களோடு இருக்கிறது, அவருடைய தயவு உங்களோடு இருக்கிறது, அவருடைய மகிமின் பிரசன்னம் உங்களை வழி நடத்துகிறது. நீங்கள் ஒன்றுக்கும் குறைவில்லாதபடி ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு தேவன் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும் நீங்கள் நிறையப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரே ஒரு ஜெபம், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், கர்த்தாவே சொல்லும் அடியேன் செய்கிறேன், கர்த்தாவே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை, உம்முடைய இருதயத்தின் சிந்தங்களை நான் நிறைவேற்றுவேன். ஒரு நாள் என்னுடைய சுய சித்தத்தின்படி என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ குடும்பத்தையோ வேலை அல்லது தொழில் அல்லது சமுதாயத்தையோ அல்லது தேவனுடைய ராஜ்யத்தையோ சபையோ ஊழியத்தையோ செய்யாமல் உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய சித்தத்தின்படியே நான் செய்வேன் என்று ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவமே உங்கள் எல்லைகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுக்காக யாவையும் செய்வார். உற்சாகத்தோடு நடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா.